வணக்கம். நான் உங்கள் ஹரிஸ். நம்ம 5 கிலோ ஓட்டலான்ட்டு வந்திருந்தேங்க. என்னப்பா 5 கிலோ ஓட்டணுங்கிற லொட்டேட் ஓட்டின கடை இருக்குன்னு பார்த்தா ஓரம்பரம் ஓட்ட கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆபத்தான கம்பத்தொயில் தான். அந்த கம்பத்தொயில் ஓட்டக்குள்ளேயே விழுந்து போடுமான்னு பயத்திலேயே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நம்மளால் ஒரு 5-6 நாளாட்டம் வீடியோ ஒழுங்காக 5 நாளுங்க ஒழுங்காக வீடியோவே நம்மளால் போட முடியல. ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ தான் ரெடியாகி கைக்கு வந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அந்த நெல்லிக்காய் இருந்துச்சு பிக்கலான்னு பார்த்தேன், கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். அப்புறமேட்டுக்கு இங்கேயும் வந்தால் ஒரு புளியங்காய், அந்த அதே லைனில் தான் இந்த ஓரத்துலேயே புளியங்காய் இருந்துச்சு. சரி பச்சை புளியாக இருந்தாலும் கடித்து சாப்பிடுவோன்ட்டுன்னு பிச்சுட்டேன். ஏன்னா புளி கொஞ்சம் சாப்பிட்லாம், பிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இதை எடுத்து வாயில் கடித்தேன், சரியாந்திர புளிப்பு, சாப்பிடவே முடில. அப்புறமேட்டுக்கு அதை தூக்கி போட்டு அந்தாண்ட ஒரு சின்ன ஓடங்க இது வால், அந்தாண்ட ஒரு வெயில். நம்ம பழைய டயராக இருந்தால் ஏறி இருக்காது, தண்ணியிலலாம் கதன்னு கிடக்குது விளையாட்டம். அதனால் புது டயருக்கும் ஜம்முன்னு ஏறி வந்துருச்சுங்க. நம்ம ஃபஸ்ட் ஆள் ரொட்டேட் ஓட்டினதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் மிதிக்கால் இருக்குது. யாராவது டிப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க சோளம் முடிச்சுட்டு. ஒட்டி தரேன்னா டக்குன்னு ஓட்டி கொடுத்துணும். இப்போ அவங்க பயிர் பண்ணுறது இல்லையா, இப்போ நான் தாங்க ஓட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இதில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தானே. நீங்கள் மிதிக்கால் ஆக்கணுங்களே ஓட்டி கொடுத்தா செலவு இல்லைல்ல.